பிரசாந்த் சார் கிரகங்களின் முரண்பாடு என்ற தலைப்பில் கோவையில் பிரம்மம் ஜோதிட நிலையம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பேச போகிறாங்க. நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் இங்கே எப்படி வந்தேன் அப்படின்றது தான் விஷயம். நிறைய விஷயங்கள் நான் வந்து தேடலில் தான் நான் ஜோசியம் கற்றுக்கிட்டேன். எப்படி அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஜோதிட ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா, எல்லாருமே ஹாப்பியாக இந்த ஃபீல்டுக்குள்ளே யாருமே அடியெடுத்து வச்சுருக்க மாட்டாங்க. ஏதாவது அவங்களோட பர்சனல் இஷ்யூஸ்னால, அவங்களோட பர்சனல் இஷ்யூ, ஃபேமிலி இஷ்யூ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதை சார்ந்து தான் வந்து எல்லாருமே வந்து ஜோதிடத்துக்குள்ளே வந்திருப்பாங்க. யாருமே ஹாப்பியாக உள்ளே வந்து என்ட்ரி ஆகி மற்றவங்களுக்கு பலன் சொல்லணும்லாம் யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அதே போல் தான் நானும் வந்திருந்தேன். சில விஷயங்கள் நான் வந்து என்னோடது ஐடியில் இருந்தேன். நான் ஆக்சுவலி ஐடியில் ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அப்புறம் என்னோடய பர்சனல் இஷ்யூஸ்னால நான் ஆஸ்ட்ராலஜிக்குள்ளே வந்தேன். நிறைய ரிசர்ச் பண்ணேன். எந்த ஜோசியருமே ஆஸ்ட்ராலஜி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கீ பாயிண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் யாருமே சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. நம்ம போய் எக்ஸாம்பிள் வந்து இது இப்படி இருக்குது, பிரபல ஆஸ்ட்ராலஜர்ஸ் கூடலாம் நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அவங்ககிட்ட சின்ன ஒரு க்ளூ தான் கேட்பேன். இந்த விஷயம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, இது எப்படி சொல்லியிருக்கீங்க, எனக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ கொடுங்கன்னு கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க யாருமே. பட் வந்து சில பேர் வந்து மேரேஜ் ஆகிற விஷயம், எனக்கு வந்து நிறைய இடத்துல நான் வந்து ஒரு 6 years மேரேஜுக்கு வந்து நான் பார்த்ததே கிடையாது. பர்சனல் இஷ்யூஸுக்கு பார்ப்பேன், ஃபினான்ஸு, இது ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே பார்ப்பேன். பட் மேரேஜோடது பார்க்குறப்ப வந்து ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக எடுக்க முடியல. அந்த மேரேஜோட விஷயத்தை அக்யூரேட்டாக எடுக்க முடியல. அப்போ தான் வந்து சாரோட வீடியோ வந்து ஜஸ்ட் யூடியூப்பில் வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசினேன். அப்போ வந்து அவரோட இதில் வந்து ஃபார்முலா வந்து சிம்பிளாக ஒரு ஃபார்முலா வச்சுருந்தார். லக்கணத்தை பேஸ் பண்ணி இந்த இடத்துல 4, 8, 12 தொடர்பில் வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் மேரேஜ் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா. நான் வந்து எப்போவுமே வந்து சொல்கிறத நம்பி ஒரு விஷயத்தை எடுத்துக்கவே மாட்டேன். உட்காந்து நிறையா ஜாதகத்தில் நான் ரிசர்ச் பண்ணேன், நிறைய விஷயங்கள் பண்ணி பார்க்குறப்போ அக்யூரேட்டாக இருந்ததுங்க. அந்த திருமண பொருத்தம் அக்யூரேட்டாக இருந்தது. அதே மாதிரி நிறைய பேத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் பாவத்திலேருந்து தசை நடத்தும் கிரகம், இல்லைன்னா 4ஆம் அதிபதியோட சாரத்துலேருந்து தசை நடத்துதுன்னா வீடு வாசல் கட்டுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அந்த தசாபுத்தி நடந்தது, முடியவே போகுது, இப்போ வரைக்கும் வீடு வாசல் லேண்ட் எதுவுமே வாங்கலை. அப்போது சாரோட ஃபார்முலா ஒன்றே ஒன்று தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சந்திரனோட தொடர்பு இல்லாமலோ இல்லை செவ்வாயோட தொடர்பு இல்லாமலோ இல்லை சந்திரனோட சாரத்துலேருந்து கிரக தசாபுத்தி நடத்தலைன்னா கண்டிப்பாக வீடு வாசல் கிடையாது அப்படின்றது. அப்போ நிறைய விஷயங்கள் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, பொதுப்படையாக நம்ம ஜோசியம் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளாக தெரிஞ்சிடும், வீடு கட்ட முடியும்னு எல்லாருமே சொல்லிடுவாங்க. நான் வந்து ஆஸ்ட்ராலஜராகவே இருந்தாலும் நான் வெளியில் போய் ஜாதகம் பார்ப்பேன். பார்க்குறப்ப சார் எப்போ வீடு கட்டுவேன், நீ சனி தசாபுத்தியில் வீடு கட்டிடுவப்பா. ஒரு ஆஸ்ட்ராலஜர் கிடையாது, ஒரு 10 - 15 ஆஸ்ட்ராலஜர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இவர்கிட்ட பார்க்குறப்ப அவர் என்ன சொன்னார்னா, இந்த காலகட்டத்தில் வீடு வாசல் கட்டுறதுக்கான அமைப்பு இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, இந்த தசாபுத்தியில் வாங்க முடியாது, இவர் மட்டும்தான் சொன்னார். அப்போ சிம்பிளாக வந்து பார்த்தோன்னா இது அந்த கால நிர்ணயம்னு சொல்லுவாங்க. ஜோதிடத்தில் வந்து கால நிர்ணயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தசாபுத்தியில் இது நடக்கும், இப்போ நடக்கும், இந்த மாதிரி நடக்கும்னு எல்லாருமே சொல்லலாம். பட் அந்த அக்யூரசி, அந்த காலகட்டம் அதை நிர்ணயிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போது திருமணத்துக்கான கால நிர்ணயம் வந்து இவர் சொன்ன ஃபார்முலாவில் அக்யூரேட்டாக இருக்குது. அதே மாதிரி வீடு வாசல் கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களும் அக்யூரேட்டாக இருக்குது. அப்போ வந்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது கால நிர்ணயத்துக்கு எடுத்துக்கிறப்போ ரொம்ப எனக்கு ஈஸியாக இருந்தது சில விஷயங்களில். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் நிறையா ஆய்வு பண்ணியிருந்தேன். அப்போ அதில் நான் எடுத்துக்கிட்ட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களின் முரண்பாடு அப்படின்னு. இப்போது நான் எடுத்துக்கிற மெத்தடாலஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆய்வு பண்ணதில் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிறத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது ஏற்றுக்கிறத ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. சரிங்களா? இதில் கிரகங்கள் முரண்பாடு அப்படிங்கிறப்போ நான் இது எப்படி நான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, நான் ஸ்டாக் மார்க்கெட்டும் பண்ணுவேன். ஸ்டாக் மார்க்கெட்டோட கிரகங்களை பொருத்தி பார்ப்பேன். அப்போது எல்லாருமே சொல்லுவாங்க, செவ்வாய் சனி சேர்க்கை வந்து இருந்தது அப்படின்னா அது வந்து பிரச்சனைக்கான கிரகம் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, எதிரிகள்னு சொல்லுவாங்க. ஆனால் பட் சனி செவ்வாய் சேர்க்கை வந்து நான் எந்த இடத்துலையுமே நான் வந்து பகைன்னு எடுத்துக்கிறதே இல்லை. சனி செவ்வாய் வந்து நட்பாகவே இருக்குங்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா எந்த கிரகமுமே வந்து இங்கே நட்பு இல்லை, பகையும் இல்லை. அதோட கிரகத்தோடைய ஆதிபத்திய பலனையும் அந்த கிரகத்தோட தன்மையை பொறுத்து தான் அந்த வேலையை செய்ய போகுது அப்படிங்கிறது தான் என்னோட ஃபஸ்ட்டு மெத்தட். சரிங்களா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகத்துக்கு வந்து எப்போ நமக்கு பலன் கிடைக்கும். இப்போ எல்லாருமே இருப்போம், இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே காமனான ஃபேக்டர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு அமாவாசை நாள் ப்ளஸ் சனி செவ்வாய் சுக்கிரன், இந்த 3 தொடர்பு கண்டிப்பாக இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே இருக்கும். சனி செவ்வாய் சுக்கிரன் 3 தொடர்பில் இருக்கும். அதே மாதிரி இந்த தொடர்பு இல்லாமல் ஜோதிடத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க.
சனி செவ்வாய் சேர்க்கை வந்து மர்மங்களை கண்டுபிடிக்கிறது, ஹிடன் ரகசியங்கள் எல்லாமே கண்டுபிடிப்பாங்க, இன்ட்யூஷன் பவர் அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது அப்படின்னாலே இந்த இடத்துல திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்கிறவங்க, இல்லை அவங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க, இது எல்லாமே வந்து காமன் ஃபேக்டராகவே இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இருக்கும். இல்லை அப்படின்னா சனி செவ்வாய் சுக்கிரன் 3 தொடர்போட இன்னைக்கு நாள் வந்திருக்காது. அதே போல் நாமளும் இந்த கிளாஸ்க்கு வந்திருக்க மாட்டோம். இந்த எல்லாத்துக்குமே அந்த பெர்ஸ்பெக்டிவ் உள்ளே இருக்கும் அப்படிங்கிறதா அதோட விஷயங்களை நான் கன்வே பண்ண நான் நினைக்கிறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ கிரகங்கள் வந்து அதோட தன்மையில் தான் செயல்படுதா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர சாதத்தில் இருக்குது அப்படின்னா அந்த மேம் எனக்கே முதல்ல இருக்கு மேம், எனக்கு இருக்கு சனி செவ்வாய் காம்பினேஷன். ஆமா, சுக்கிரன் சுக்கிரன் பேசுங்க. என்னங்கண்ணா அதுதான் சொல்லிட்டேனே, மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, இல்லை அப்படின்னா இங்கே குழந்தைகளுக்கான பிரச்சனை, இது எல்லாமே காம்பினேஷனாக இருக்குங்கிறத நான் அதான் விளக்க கொடுத்தேன். நான் சனி சுக்கிரன் செவ்வாய் 3 காம்பினேஷனில் தான் இன்றைக்கி இருக்குது. ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே அந்த லக்கணம் பொருந்தாமல் நம்ம பேச மாட்டோம், பண்ண மாட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இவர் கணிச்சபடி பார்த்தீங்கன்னா லக்கண புள்ளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து தனுசுலேருந்து ராகு தசை நடத்துதுங்க. ராகுக்கு 9ஆம் அதிபதி யார்? சிம்மம். கரெக்டா? இப்போ கரெக்டாக சிம்ம லக்கணம் ஓடிட்டு இருக்கும். இப்போ எடுத்து செக் பண்ணி பாருங்க, சிம்ம லக்கணம் அக்யூரேட்டாக ஓடிட்டு இருக்கும். எனக்கு 9ல் இப்போ போயிட்டு இருக்கு லக்கண புள்ளி, கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு இருக்கு. அதே இடத்துல குரு இருக்கு. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே பிகைன்ஸ்ல, எல்லா ஜாதகத்திலுமே பிகைன்ஸ்ல ஒருத்தங்களுக்கு ஒரு ஈவென்ட் நடக்கணும் அப்படின்னா, ஒரு பிளானட் வந்து 2 கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த 2 கிரகங்கள் எப்பப்பெல்லாம் தொடர்பு வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு ஈவென்ட் இருக்கு. எல்லா நாளுமே அந்த ஈவென்ட் நடக்காது, அந்த நாளோட விஷயத்தை வச்சு தான் நடக்கும். சிம்பிள் லாஜிக் சொல்றேனே, இப்போ வந்து நான் வந்து ஏகாதசி தேதியில பிறந்திருக்கேன். லக்கணத்துக்கு 2ல சந்திரன் வந்து தீசூனத்தில் மாட்டிக்கிச்சு. இப்போ இதுக்கு என்ன பலன் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தா, சந்திரன் தீசூனத்தில் மாட்டிக்கிச்சு இல்லை, இப்போ சிம்ம லக்கணம். அதான் சொன்னேன் நான் உங்களுக்கு. அதான் கரெக்டாக நான் வந்து பேச வரப்போ கரெக்டாக 2 டிகிரியில் இருந்திருக்கும். கரெக்டுங்களா? அப்போ உங்களோட ஒவ்வொரு நிகழ்வுகளுமே கோச்சார லக்கணம் அப்படியே சுத்திக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ, என்ன லக்கணம் நடக்குதோ, அந்த லக்கணத்துக்கு கிரகத்துக்கு வந்து லக்கண புள்ளி அந்த சூரியனோட டிகிரி இப்படி இப்படின்னு செகண்ட்ஸில் போயிட்டு இருக்கிறது எல்லாமே உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் இப்படி தான் நீங்கள் ஈவன் இங்கே கால்குலேட் பண்ண முடியும். ஒரு ஆஸ்ட்ராலஜி இருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு, ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லியிருந்தேன். இந்த லக்கண புள்ளியை வச்சு நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்த ஈவெண்ட்டை நீங்கள் எப்படி வேணால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்க்குறப்போ ஒருத்தருக்கு வந்து ஐ திங்க் கடக லக்கணம்னு நினைக்கிறேன், கடக லக்கணம். அந்த டைமில் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளோட டைம் சொல்கிறார். அந்த ராசி அந்த லக்கண புள்ளி கரெக்டாக எடுத்து அவங்களோட லக்கண கிரகத்தை வந்து கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். 3, 8, 12 தொடர்பு இருக்குது அப்படின்னாலோ, இல்லை 3, 6, 12 தொடர்பு இருக்குது அப்படின்னாலோ ஏதாவது சர்ஜரி நடந்துட்டு இருந்திருக்கலாம். இது நம்ம சொல்ல முடியும். 3ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்தது அப்படின்னா ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கும்னு நான் சொன்னேன். அவர் ஹார்ட் சர்ஜரி நடந்தது அந்த டைமிங் மூலம் கூட நம்ம சொல்ல முடியும். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரகம் வந்து எப்படி செயல்படுது அப்படின்ற விஷயங்களில் வந்து பார்க்குறப்போ யோகி அவயோகின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. யாரும் அந்த அளவுக்கு அதை எடுத்து பெருசாக பேசுறது கிடையாது. அந்த யோகி அவயோகி கான்செப்டில் தான் நிறைய விஷயங்கள் உள்ள ஒளிஞ்சிருக்கு. அவயோகி கொடுக்கக்கூடிய இல்லை அவயோக கிரகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பிராத்தம் அதிகமாக இருக்கும். பேரு, புகழ், பணம் எல்லாமே நிறைய கொடுக்கும். நம்ம டாபிக் பேசலாம். அதுதான் யோகி அவயோகி திதி சூன்யம் நம்பதுல இல்ல. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் டாபிக். சரிங்களா? நான் இது ஏன் சொல்ல வந்தேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு மேம். ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவயோக நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி. இன்னைக்கு அவயோக நட்சத்திரம் உத்திரட்டாதி. அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம்னா அது இதாக இருக்குமா அப்படின்றது கிடையாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு 4ஆம் பாவத்தில் சந்திரன் போய்கிட்டு இருக்காரு. அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு 4ஆம் பாவம் அப்படிங்கிறப்ப சேமத்தாரை. கரெக்டுங்களா? அப்போ அந்த சேமத்தாரையோட கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த யோகமாகவே செயல்படும். அவயோக நாளாக இருந்தாலும்
யோகமாகவே செயல்படும். கரெக்டா சார்? இன்னைக்கு சார் வந்து உத்திரட்டாதி நஸ்திரம்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, கரெக்டுங்களா? இன்னைக்கு உத்திரட்டாதி நஸ்திரம் அவயோகத்தில் இருக்கு, பட் இருந்தாலும் இவருக்கு யோகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ கிரகங்கள் எப்பவுமே அவயோக நாளாக இருந்தாலுமே அவயோகமாக இருந்தாலுமே கிரகங்கள் வந்து பாசிட்டிவாகவும் செயல்படும். சில இடத்துல நம்ம சொல்லுவோம் கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சுனாலோ ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுனாலோ அந்த இடத்துல பலன் மாறுமா அப்படின்னு. சில இன்னொரு விஷயம் இருக்கு, திதி சூனியத்தில் வச்சு நிறைய விஷயங்கள் பேச முடியும். அதே மாதிரி வந்து இந்த விஷயங்களில் ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கலாம். ஷேர் மார்க்கெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களில் இந்த கிரகத்தோட கனெக்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அப்போ வந்து சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, 2, 5, 8, 11 தொடர்பு இருந்தால் ஷேர் மார்க்கெட் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும், அந்த அன்னைக்குலாம் இதாகும் அப்படின்னு. அப்போ நான் வந்து செக் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே எப்படி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா, என் லக்கணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் லக்கணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, எனக்கு 2, 5, 8 தொடர்பு இருக்கு, எப்படி பார்த்தாலுமே இருக்கு. அப்படி பார்க்குறப்போ 2, 5 தொடர்பு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா புதன் குரு சாரத்தில் இருக்கு எனக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து சுக்கிரன் செவ்வாய் இதுவுமே வந்து 5, 8, 11 தொடர்புல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்தெந்த இது இவர் சொன்ன ஃபார்முலாலேயே அது எப்போ எக்ஸிக்யூட் எனக்கு ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை நாள் குருவோட நட்சத்திரம் என்னைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கெல்லாம் எனக்கு பணம் வரும். அதே போல சுக்கிரனோட நாள் வெள்ளிக்கிழமை செவ்வாயோட நட்சத்திரம் வந்தால் பணம் வரும். வியாழக்கிழமை நாள் புதனோட நட்சத்திரம் வந்தாலும் பணம் வரும். அப்போ எப்போ நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னா, உங்க 2ஆம் வீட்டு அதிபதி எப்பெல்லாம் கோச்சாரத்திலேயோ இல்லை டே பை டேல நடக்கக்கூடிய விஷயங்களோ உங்களுக்கு பணம் வரும். இது நீங்கள் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அக்யூரேட்டாக இருக்கும் இதில். அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலாவும் சொல்கிறேன். சூரியன் வந்து யாரோட ஜாதகத்தில் நீச்சமாக இருக்கோ அவங்க எல்லாம் வந்து தவறான காதல் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு ரூல். தீசூனியத்தில் மாட்டாத வரைக்கும், தீசூனியத்தில் மாட்டல குரு பார்க்கல அப்படின்னா இது ஒரு விஷயம் இருக்குங்க. சூரியன் மட்டும் நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா, அது பெஞ்சாத்துல நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு ஏஜ் டிஃபரன்ஸ்ல கல்யாணம் ஆகாமல் இருக்கும் இல்லைங்களா, இப்போ பொண்ணு கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. யாரோட ஜாதகத்தில் வந்து எந்த பொண்ணோட ஜாதகத்தில் சூரியன் நீச்சமாக இருக்கோ அவனுக்கு 10 வயசு 15 வயசு டிஃப்ரெண்ட்ல ஒரு பொண்ணை பார்த்து அந்த பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்டால் அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடும். ஏன்னா சூரியனோட நீச்சமாக இருக்கிறப்போ இந்த சூரியன் தான் காதலுக்கான கிரகமும் கூட. எல்லாம் புதனும் சொல்றாங்க. ஆனால் சார் வந்து சொல்றப்ப வந்து என்ன சொன்னார்னா, சூரியன் காதலுக்கான கிரகம்னு அவர் தான் சொல்லியிருக்காரு, வேற யாருமே சொல்லலை. அப்போ சூரியன் வந்து காதலுக்கான கிரகம். சூரியன் நீச்சமாகறப்ப என்ன ஆகுது அப்படின்னா நீச்சத்தனமான காதல் செய்யறாங்க அப்படின்னு. புதன் நீச்சமாகறத விட சூரியன் நீச்சமாகறப்போ காதலிக்கிறவங்க வந்து கொஞ்சம் தரக்குறைவா இருக்கு, இல்லைன்னா இங்க சூஸ் பண்ற பர்சன் தரக்குறைவா இருப்பாங்க அப்படின்றது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த ஸ்டேஜ் கிடைச்சதுக்கு தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்ஸ்.